Hi students, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா லென்ஸை பற்றி பார்க்க போகிறோம் டீட்டெயிலாக. ஓகே, ஸோ லென்ஸ் வந்து ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக். நம்ம எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எடுத்தாலும் சரி, ஸோ அதை பற்றி இன்றைக்கி பார்க்கலாம். ஸோ இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் என்ன பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி நம்ம சேனல்லேருந்து ஃபிசிக்ஸ் வீடியோஸ் வந்துட்டுருக்கு. ஓகே, லெட்ஸ் கோ இன்டு த வீடியோ. இப்போ கவனிங்க, லென்ஸ் we are going to discuss. ஸோ லென்ஸ் ஆர் மேட் ஆஃப் டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியல். ஓகே, லென்ஸ் எல்லாமே எப்படி உருவாக்குவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸிங் எ டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியல். டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியல்ன்றது என்னது, நம்மளுக்கு ஜென்ரலாக ஒரு கிளாஸை ஃபார்ம் பண்ணி ஜென்ரலி தே வில் ஃபார்ம். ஓகே, ஸோ லென்ஸ் ஆர் மேட் ஆஃப் டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியல் கண்டெய்னிங் டூ ஸ்பெரிக்கல் ரிஃப்ராக்டிங் சர்ஃபேஸ் செப்பரேட்டட் பை அ டிஸ்டன்ஸ். ஸோ லென்ஸ் வந்து எதால் மேடாக இருக்குன்னா ஒரு டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியல். அதுக்கப்புறம் லென்ஸில் என்ன இருக்குன்னா ரெண்டு ரிஃப்ராக்டிங் சர்ஃபேஸ் இருக்கும். ரெண்டு ரிஃப்ராக்டிங் ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ். நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் டிஸ்கஷனில் ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ்னால் என்னென்னு பார்த்தோம் இல்லையா. ஒரு ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸுமே ஏதோ ஒரு ஸ்பியர்லேருந்து எடுத்திருப்பாங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி லென்ஸில் வந்து ரெண்டு ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் இருக்க போது, ஸோ அந்த ரெண்டு ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸுமே ஏதாவது ஒரு ஸ்பியர்லேருந்து எடுத்திருப்பாங்க. ஓகே, ரைட். ஸோ அந்த ரெண்டு ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸுமே ஆர் செப்பரேட்டட் பை அ டிஸ்டன்ஸ். ஸோ ரெண்டு ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸுமே இட்ஸ் கோயிங் டு பி செப்பரேட்டட் பை சம் டிஸ்டன்ஸ். இப்போ நம்ம லென்ஸை பற்றி படிக்கிறோம். இந்த லென்ஸுக்கான அப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்குது. ஓகே, ஏன் இது நம்ம இம்பார்ட்டன்ட் டாப்பிக்காக இருக்குது அப்படின்றதெல்லாம் பாருங்கள். அப்ளிகேஷன் ஆஃப் ஸ்டடிங் லென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்னிஃபையிங் கிளாஸஸ் ஆர் யூஸ்டு ஃபார் சென்ச்சுரிஸ். நம்ம ஹியூமன்ஸ் வந்து சென்ச்சுரிஸில் நம்ம இந்த மேக்னிஃபையிங் கிளாஸை யூஸ் பண்ணுறோம். மேக்னிஃபையிங்னா என்னது, அந்த எழுத்துக்களை சின்னதாக இருக்கிறத பெருசாக நம்மளுக்கு காட்டும் இல்லையா. நம்ம நீங்கள் சின்ன வயசுலலாம் விளையாடி இருப்பீங்க. ஸோ அதெல்லாம் வந்து நம்மளுக்கு லென்ஸ் யூஸ் பண்ணி தான் வருது. ஓகே, மேக்னிஃபையிங் கிளாஸ் இஸ் நத்திங் பட் அ லென்ஸ். அதே மாதிரி ஸ்பெக்டக்கிள்ஸ், நம்ம கண்ணாடி யூஸ் பண்ணுறோம்ல, இதுவும் லென்ஸு தான். இட்ஸ் அ டைப் ஆஃப் லென்ஸ். அதே மாதிரி ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் லைக் கேமரா, ப்ரொஜெக்டர், மைக்ரோஸ்கோப், டெலஸ்கோப் cannot function without lens. ஸோ முக்கியமாக நம்ம டெலஸ்கோப், மைக்ரோஸ்கோப்லாம் யூஸ் பண்ணுறோம். அது எல்லாமே எதை பேஸ் பண்ணுது, ஒரு லென்ஸை யூஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகுது. ஓகே, ஸோ மச் இம்பார்ட்டன்ட் இஸ் லென்ஸ் டாபிக். ஓகே, ஸோ கவனிங்க, டூ டைப்ஸ் ஆஃப் லென்சஸ் based on thickness. ஸோ திக்னஸை பேஸ் பண்ணி, இப்போ லென்ஸோட திக்னஸ் வந்து அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கான்றதை பேஸ் பண்ணி ரெண்டு டைப்ஸாக பிரிக்க போகிறோம். கவனிங்க, ஸோ இது வந்து ஒரு லென்ஸு. ஓகே, எக்ஸாம்பிளுக்கு தான் நம்ம எடுத்துக்கிறோம். திஸ் இஸ் அ லென்ஸ். இட் இஸ் மேட் ஆஃப் கிளாஸ், டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியல், ரைட். கிளாஸு, ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், இந்த கிளாஸுக்குன்னு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து மியூன்னு போட்டிருக்கேன். இப்போ என்னென்னா இது ஒரு ரிஃப்ராக்டிங் சர்ஃபேஸ். ஸோ இது ஒரு ரிஃப்ராக்டிங் சர்ஃபேஸ், இது ஒரு ரிஃப்ராக்டிங் சர்ஃபேஸ். ரெண்டு ரிஃப்ராக்டிங் சர்ஃபேஸ்க்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் என்னது, D1. ஓகே, இது ரெண்டு ரிஃப்ராக்டிங் சர்ஃபேஸ் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் வந்து D1. இதை நம்ம திக் லென்ஸ்னு கூப்பிட்றோம். இதை வந்து நம்ம என்ன கூப்பிட்றோம், திக் லென்ஸ் அப்படின்னு கூப்பிட்றோம். இதே வந்து இங்கேயும் ரெண்டு ரிஃப்ராக்டிங் சர்ஃபேஸ் இருக்குது. இது ஒரு ரிஃப்ராக்டிங் சர்ஃபேஸ், இது ஒரு ரிஃப்ராக்டிங் சர்ஃபேஸ். பட் இந்த ரெண்டு ரிஃப்ராக்டிங் ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ்க்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் என்னது, D2. ஸோ ரெண்டு ரிஃப்ராக்டிங் சர்ஃபேஸ்க்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் வந்து D2. இப்போ இதை பாருங்கள், எது வந்து பார்க்க திக்காக இருக்குது, எது தின்னாக இருக்குது. ஸோ நம்மளை பார்த்தோன்னே சொல்ல முடியும், இது வந்து திக்காக இருக்குது, இது வந்து தின். ஓகே, இதை வந்து தின் லென்ஸுன்னு கூப்பிட்றோம். இது வந்து என்னது, திக் லென்ஸு. பட் நீங்கள் நியூமரிக்கலாக பார்த்தீங்கன்னா இதை நான் D1 எடுத்துக்கிறேன். ரெண்டு ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ்க்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ், ரெண்டு ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸில் நடுவில் D2ன்னு எடுத்துக்கிறேன். D2ஓட டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப சின்னது கம்பேர் டு வாட், D1. ஸோ ரெண்டு லென்ஸை கம்பேர் பண்ணும்போது இதோட டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் ரொம்ப கம்மி. அதனால் இது பேர் வந்து தின் லென்ஸ். ஸோ இன் கிளாஸ் 12, இப்போ நீங்கள் படிக்கிற இந்த சாப்டர் வந்து கிளாஸ் 12. ஓகே, இன் கிளாஸ் 12ல் வி டீல் ஒன்லி வித் வாட், தின் லென்சஸ். ஸோ நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஒர்க்கை ஈஸியாக்குறாங்க. திக் லென்ஸை பற்றி நம்ம படிக்க மாட்டோம். வெறும் தின் லென்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு என்டையர் சிலபஸ்லேயே இருக்குது. ஸோ இட் இஸ் வெரி கிளியர், நம்ம திக் லென்ஸை பற்றி படிக்க போகிறதில்ல. அடுத்து என்ன சொல்கிறான் பாருங்கள், பேஸ்ட் ஆன் த டைப் ஆஃப் ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ். ஸோ லென்ஸுனால் அதுக்கு ரெண்டு ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் இருக்கும், கரெக்டாக. அந்த ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸை பேஸ் பண்ணி நம்மளுக்கு லென்ஸை வந்து ரெண்டு டைப்பாக பிரிக்கிறான். டூ டைப்ஸ் ஆஃப் லென்சஸ் பேஸ்ட் ஆன் த ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ். ஒன்று வந்து கான்வெக்ஸ் லென்ஸ்ன்னு பிரிக்கிறான். இன்னொன்று என்ன சொல்கிறான், கான்கேவ் லென்ஸ் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். இப்போ கான்வெக்ஸ் லென்ஸு, கான்கேவ் லென்ஸுன்னு பிரிக்கிறான் இல்லையா. ஸோ இப்போ இந்த கான்வெக்ஸில் நம்மளுக்கு 3 விதமாக இருக்குது. கான்வெக்ஸ்லேயே நம்மளுக்கு 3 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பை கான்வெக்ஸ், பிளைனோ கான்வெக்ஸ், கான்கேவோ கான்வெக்ஸ் அப்படின்னு சொல்லுவான். இதில் வந்து இந்த பை கான்வெக்ஸ் லென்ஸு வந்து வேறு விதமாக எப்படி கூப்பிடலான்னா டபுள் கான்வெக்ஸ்னு கூப்பிடுவான், இல்லைன்னா என்ன கூப்பிடுவான், ஈக்வி கான்வெக்ஸ்னு கூப்பிடுவான். ஓகே, அதே மாதிரி கான்கேவோ கான்வெக்ஸ் லென்ஸை சம்டைம் தே வில் கால் இட் அஸ்
கான்வெக்ஸ் மெனிஸ்கஸ் அப்படின்னு கூப்பிடுவான். புரியுதா? ரைட். ஸோ இது வந்து லென்ஸை வந்து நீங்கள் ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. ரைட். இப்போ அடுத்து பாருங்கள். அடுத்து வந்து நம்ம என்ன சொன்னோம்? கான்கேவ் லென்ஸ். ஸோ கான்கேவ் லென்ஸ்லேயும் 3 விதமாக பிரிக்கிறான் ஃபர்தராக. ஸோ அதில் வந்து பை கான்கேவ், பிளெயினோ கான்கேவ், அப்புறம் கான்கேவோ கான்வெக்ஸோ கான்கேவ் ஆர் கான்கேவ் மெனிஸ்கஸ் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறான். ஸோ அதோட இமேஜஸ் பாருங்கள். பை கான்கேவ்ன்றது பாருங்கள், 2 சைடுமே கர்வ்டு போர்ஷன்ஸாக இருக்குது. ரைட். 2 சைடுமே கர்வ்டு போர்ஷன்ஸ். பிளெயினோ கான்கேவ்ன்றது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஃப்ளாட்டராகவும் ரைட் ஹேண்ட் சைடில் கர்வ்டு போர்ஷனாகவும் இருக்குது. கான்வெக்ஸோ கான்கேவ் அப்படின்றது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். போத் ஆர் கர்வ்டு. ஓகே, ரைட். ஸோ இதெல்லாம் நீங்கள் ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. இதில் முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, மோஸ்ட்லி நம்ம பொதுவாக படிக்கிறதுல எல்லாமே பார்த்திங்கன்னா 95% வந்து இந்த கான்வெக்ஸை 3 விதமாக பிரித்தான், கான்கேவை 3 விதமாக பிரித்தான். ஸோ ஒருத்தருக்குமே ஆல்டர்னேட்டிவ் நேம்ஸ் இருந்ததுன்னு நான் சொல்லியிருந்தேன். அது எல்லாமே நீங்கள் மெமரைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக என்னென்னு பார்த்தீங்கன்னா 90% ஆஃப் த டைம் நம்மளுக்கு வந்து ப்ராப்ளம்ஸோ 95% சம்டைம் 5% மாறும். 95% நம்மளுக்கு ப்ராப்ளம்ஸில் கேட்குறது எல்லாமே என்னவாக இருக்கும்? ஒன்று பை கான்வெக்ஸாக இருக்கும், இல்லை பை கான்கேவாக இருக்கலாம். 95% நம்மளுக்கு பை கான்வெக்ஸ் கேட்பான், இல்லை பை கான்கேவ் கேட்பான். ஸோ கான்வெக்ஸ்ன்றது இதுதான், இது பை கான்கேவ். ஓகே, பை கான்வெக்ஸுக்கு இன்னொரு பேர் என்னது? ஈக்வி கான்வெக்ஸ் இல்லைனா டபுள் கான்வெக்ஸ். கரெக்டாக? அதே மாதிரி பை கான்கேவுக்கு டபுள் கான்கேவ் ஆர் ஈக்வி கான்கேவ் அப்படின்னு கூப்பிடுவான். ஸோ அந்த பேருங்க மட்டும் ஃப்ரீக்வெண்ட்டாக ப்ராப்ளம்ஸில் யூஸ் பண்ணால் அந்த பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இப்போ நம்ம அந்த 3 டைப்பில் நம்மளுக்கு வந்து என்னது? மோஸ்ட்லி நம்ம பை கான்வெக்ஸ் பை கான்கேவ் தான் யூஸ் பண்ணுவோன்னு சொல்லியாச்சு. இப்போ ஸோ இதுலேருந்து நம்ம இப்போ பாயிண்ட் ஆஃப் வியூ, இப்போ இந்த டைம்லேருந்து நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, ஃப்ரம் நவ் அன்லெஸ் ஸ்பெசிஃபிக்கலி ஸ்டேட்டட். ஸோ ஸ்பெசிஃபிக்காக இதை பற்றி சொல்லாத வரைக்கும் கான்வெக்ஸ் லென்ஸ்னால் என்னது? டெஃபினட்டாக அது என்னது? பை கான்வெக்ஸ் லென்ஸ் தான். கான்கேவ் லென்ஸ் அப்படின்னு உங்களுக்கு எங்கேயோ சொல்கிறானுங்க. whenever they use the word just concave lens, நம்மளாம் என்ன எடுத்துக்கணும்? இட் இஸ் பை கான்கேவ் லென்ஸை தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி we need to take. ஓகே, ஸோ அன்லெஸ் ஸ்பெசிஃபிக்கலி ஸ்டேட்டட் சொல்லாத வரைக்கும் நம்ம எடுத்துக்கூடாது. இப்போ வந்து 5th பாயிண்ட் பாருங்கள். இப்போ வந்து கான்வெக்ஸ் லென்ஸ் ஆர் ஆல்சோ கால்ட் கன்வர்ஜிங் லென்ஸ். கான்வெக்ஸ் லென்ஸை கன்வர்ஜிங் லென்ஸ்னு கூப்பிடுவான். ஏன் அப்படின்றத பார்க்கலாம். அதே மாதிரி கான்கேவ் லென்ஸை சம்டைம் தே வில் கால் இட் அஸ் டைவர்ஜிங் லென்ஸ் அப்படின்னு சொல்லுவான். ஏன் அப்படின்னு பாருங்கள். சரி, இது வந்து நம்மளுக்கு வந்து கான்வெக்ஸ் லென்ஸ், பேசிக்கலி இட் இஸ் பை கான்கேவ் கான்வெக்ஸ் இல்லையா? ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்? பேரலல் ரேஸ் அனுப்புகிறேன்னு வைங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 2 லைட் ரேஸ் அனுப்புகிறேன். இந்த லைட் ரேஸை இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் வில் மேக் தெம் போத் த ரேஸ் டு மீட் அட் அ பாயிண்ட். சரி, அதாவது கிளாஸோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் என்னது? மியூ. அவுட் சைடில் நான் என்ன எடுத்துக்கிறேன்? ஏர் மீடியம். ஜென்ரலாக இது தானே இருக்கும். இது வந்து மியூ கிளாஸோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸு, அதாவது லென்ஸோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். சுற்றி ஏர் மீடியம் இருக்குது. இப்போ நான் ஒரு பேரலல் ரேஸ் அனுப்புனா இது என்ன பண்ணும்? சென்டரில் மீட் பண்ண வைக்கும். கரெக்டாக இல்லையா? அதனால் அதை வந்து என்ன சொல்கிறோம்? மீட் பண்ண வைக்கிற எபிலிட்டியை நம்ம வந்து கன்வர்ஜிங் சொல்லுவோம். நம்ம மிரர்ஸில் படித்தோம்ல அதே தான். ஸோ பேரலல் ரேஸ் அனுப்புகிறேன், ஒரு இடத்துல மீட் பண்ண வைக்குது, அதனால் என்னது? இட் இஸ் கன்வர்ஜிங். அதே மாதிரி இஃப் இன் கேஸ் டைவர்ஜிங் லென்ஸில், அதாவது கான்கேவ் லென்ஸில் நான் வந்து பேரலல் ரேஸ் அனுப்புகிறேன். ஓகே, ஸோ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the light rays will be refracted away, they won't meet at a point. ஸோ இதை நீங்கள் அப்படியே பேக்கில் ட்ரேஸ் அவுட் பண்ணி தான் மீட் பண்ண வைக்கணும். டைரெக்டாக மீட் ஆகாது. அதனால் இது பேர் என்னது? அனுப்பின லைட் ரேஸை திரும்ப மீட் பண்ணாத அளவுக்கு டைவர்ஜ் பண்ணது நம்ம பேக்கில் தான் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, ரைட். ஸோ இதனால தான் இதை கன்வர்ஜிங்கும் இதை டைவர்ஜிங்னு கூப்பிட்றோம். ரைட். ஸோ இப்போ வந்து நம்ம பிரின்சிபல் ஆக்சஸ் அண்ட் போல் ஆர் ஆப்டிக்கல் சென்டராக என்னன்றதை பார்க்கலாம். ஸோ இது வந்து நம்மளோட கான்வெக்ஸ் லென்ஸ் இல்லையா? ஸோ இந்த கான்வெக்ஸ் லென்ஸுக்கு கரெக்டாக மிடில் நான் ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன். ஓகே, இந்த லைனை தான் நம்ம என்ன கூப்பிடுவோம்? ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். வி கால் இட் அஸ் பிரின்சிபல், பிஏஎல் தான் வரும், பிரின்சிபல் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம். அதே மாதிரி இது வந்து நம்மளோட கான்கேவ் லென்ஸு. இதுக்கும் நான் லைன் ட்ரா பண்ணுறேன். இதையும் என்ன கூப்பிடுவோம்? பிரின்சிபல் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம். அதே மாதிரி இந்த லென்ஸுக்கு நடுவில் இருக்குல்ல இந்த பாயிண்ட்டு, இதை தே வில் கால் இட் அஸ் வாட்? போல் இல்லைனா ஆப்டிக்கல் சென்டர். நம்ம மிரர்லாம் படித்தோம், அப்போலாம் வெறும் போல்னு தான் வார்த்தை தான் யூஸ் பண்ணோம். பட் லென்ஸில் வந்து கூட என்ன யூஸ் பண்ணுறோம்? போல் அண்ட் ஆப்டிக்கல் சென்டர் அப்படின்ற வேர்டையும் யூஸ் பண்ணுறான். ஸோ
இந்த நடுவில் இருக்க இடம் வந்து போல். இந்த இடம் என்னது? போல்னு சொல்லலாம், இல்லை ஆப்டிக்கல் சென்டர் யூ கேன் கால். ஓகே, ஸோ நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் ஆல் டிஸ்டன்ஸ் ஆர் மெஷர்டு ஃப்ரம் போல் ஆர் ஆப்டிக்கல் சென்டர். இது தானே மிரர்ஸ்லேயும் பண்ணோம். எல்லா டிஸ்டன்ஸுமே நம்ம போல் இருந்து தான் மெஷர் பண்ணுவோம். அதே மாதிரி பிரின்சிபல் ஆக்சஸ் எதுக்கு யூஸ் பண்ணோம்? இட்ஸ் ஆக்ட்ஸ் லைக் அ ரெஃபரன்ஸ் லைன். அது வந்து ஒரு ரெஃபரன்ஸ் லைன். நம்ம ஆப்ஜெக்ட்ஸோட இமேஜ்லாம் கண்டுபிடிக்கிற இடத்துல இந்த பிரின்சிபல் ஆக்சஸ் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இப்போ ஓகே குட். இப்போ வந்து நம்ம ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அப்படின்னா என்னென்னு, ஸோ நம்ம ஆல்ரெடி மிரர்ஸில் வந்து ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் பார்த்துருந்தோம், ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ ஒரு கர்வ்டு சர்ஃபேஸ் நம்ம படித்த ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ்க்கு ஸ்பெரிக்கல் மிரருக்கு பார்த்தோம். ஸோ அந்த ஸ்பெரிக்கல் மிரர் வந்து ஏதோ ஒரு ஸ்பியர்லேருந்து தான் கட் பண்ணி எடுத்திருப்பாங்க இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது அங்கே வந்து நம்மளுக்கு என்ன இருந்துச்சு? சென்டர் இதெல்லாம் இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி இங்கே கவனிங்க. ஸோ இது வந்து நம்மளோட பிரின்சிபல் ஆக்சஸ். இந்த இடத்த யூ கால் இட் அஸ் வாட்? போல் ஆர் ஆப்டிக்கல் சென்டர். இப்போ நல்லா கவனிங்க, இங்கே வந்து ரெண்டு சர்ஃபேஸ் இருக்குது. இது ஒரு சர்ஃபேஸ், இது ஒரு சர்ஃபேஸ். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்பியர்லேருந்து கட் பண்ணி எடுத்திருப்பாங்க, இது ஒரு பர்டிகுலர் ஸ்பியர்லேருந்து கட் பண்ணி எடுத்திருப்பாங்க. ஓகே, ஸோ இப்போ லைட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் கவனிங்க, லைட் வந்து லெஃப்ட்லேருந்து ரைட்லேருந்து படுது, லெஃப்ட்லேருந்து ரைட் வருது. ஃபஸ்ட்டு வந்து எந்த சர்ஃபேஸ் மேலே படும்? இந்த சர்ஃபேஸ் மேலே படுமா, இந்த சர்ஃபேஸ் மேலே படுமா? லைட் வந்து இந்த சர்ஃபேஸ் மேலே தான் ஃபஸ்ட்டு வந்து படும். அந்த சர்ஃபேஸை நம்ம 1ன்னு சொல்லி கூப்பிடணும். எந்த சர்ஃபேஸ் மேலே லைட் வந்து ஃபஸ்ட்டு படுதோ அதை வந்து 1. அதுக்கு அடுத்த சர்ஃபேஸ் வந்து 2 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ லைட் இங்கேருந்து படுது. ஸோ ஃபஸ்ட்டு சர்ஃபேஸ் திஸ் ஒன், செகண்ட் இஸ் திஸ் ஒன். இப்போ நல்லா கவனிங்க, இந்த ஃபஸ்ட்டு சர்ஃபேஸ் இதானே, இதை அப்படியே கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். ஸோ இது ஏதோ ஒரு ஸ்பியரில் இருந்து எடுத்திருப்பாங்கன்னு தெரியுதா உங்களுக்கு? இந்த சர்ஃபேஸை ஏதோ ஒரு இடத்துலேருந்து கட் பண்ணி எடுத்திருப்பாங்க. ஸோ திஸ் இஸ் த சென்டர் ஆஃப் த ஸ்பியர், சென்டர் ஆஃப் த ஸ்பியர் 1. இந்த ஃபஸ்ட்டு சர்ஃபேஸ்க்கான ஸ்பியரு. ஓகே, ஸோ இப்போ இந்த டிஸ்டன்ஸ் இருக்குது இல்லையா, நம்ம எடுத்துக்கினது வந்து தின் லென்ஸ்னு எடுத்திருக்கோம். ஸோ போலில் இருந்து பார்த்தீங்கன்னா இதுதான் என்னது? என்னோட R1. ஸோ திஸ் இஸ் மை R1. போல்லேருந்து மெஷர்மெண்ட் பண்ணுறேன். இப்போ இது வந்து கொஞ்சம் திக்காக இருக்குல்ல, பேசிக்கலி நம்ம படிக்கிற தின் லென்ஸு. ஸோ போல்லேருந்து மெஷர்மெண்ட் பண்ணாலே போதும். யூ ஷுட் நாட் திங்க் தட் இந்த லென்த் என்ன ஆச்சு அப்படின்னு பார்க்க வேண்டாம். போலில் இட்ஸ் அ வெரி தின் லென்ஸ். ஓகே ரைட். ஸோ அதே மாதிரி இந்த செகண்ட் சர்ஃபேஸை எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணால் என்ன ஆகும்? இங்கே ஒரு சென்டர் இருக்குமா? திஸ் இஸ் சென்டர் 2. இப்போ போல்லேருந்து இந்த இடம் வாட் யூ கால்? R2 ரேடியஸ். இது வந்து ரேடியஸ் ஆஃப் த செகண்ட் சர்ஃபேஸ். இது நம்மளோட ரேடியஸ் R1 அண்ட் R2. ரெண்டு ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் இருக்கா, பிகாஸ் ரெண்டு ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு கவனிங்க, லைட் வந்து இப்போ ரைட்லேருந்து லெஃப்ட் வந்து படிதுன்னு வைங்க. ஓகே, ஸோ எதை நான் சர்ஃபேஸ் 1ன்னு எடுத்துக்கணும், எதை நான் சர்ஃபேஸ் 2ன்னு சொல்லணும்? சொல்லுங்கள் பார்க்கலாம். லைட்டு ஃபஸ்ட்டு எந்த சர்ஃபேஸ் மேலே படும்? இது மேலே படும். ஸோ திஸ் இஸ் 1. இது வந்து சர்ஃபேஸ் 2. ஸோ லைட் எந்த சர்ஃபேஸ் மேலே படுது? அது 1. பக்கத்தில் இருக்கிறது 2. இது நம்மளோட R1. அப்போ இது என்னவாக இருக்கும்? இதோட சென்டர் வந்து வில் பி இந்த சைடு C2, இது C1. இந்த லென்த்து யூ கால் இட் அஸ் R2. இப்போ அதே மாதிரி கான்கேவ் லென்ஸ் பார்க்கலாம். கான்கேவ் லென்ஸுக்கும் நம்மளுக்கு என்னென்னா, இது வந்து நம்மளோட பிரின்சிபல் ஆக்சஸ், இது கான்கேவ் லென்ஸ். ஸோ லைட் வந்து இப்படி வந்து படுதுன்னு எடுத்துக்கோங்க. லைட் வந்து லெஃப்ட் டு ரைட் வருது. இப்போது இங்கேயே ரெண்டு சர்ஃபேஸ் இருக்குது, இது ஒரு சர்ஃபேஸ், இது ஒரு சர்ஃபேஸ். ஸோ லைட் எங்கே வந்து ஃபஸ்ட்டு படுதோ அது என்னது? சர்ஃபேஸ் 1. ஓகே, இது வந்து என்ன சர்ஃபேஸு? 2. இப்போ நான் என்ன பண்ணணும்? ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் பார்க்குறதுக்கு இதை நான் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணலாமா? எக்ஸ்டெண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் அவர் போல். ஸோ இப்போ நான் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நம்ம படிக்கிறது ரொம்ப தின் லென்ஸு, இவ்வளோ திக்காலாம் இருக்காது. இட் லுக்ஸ் சம்திங் லைக் ஸோ மச் தின். புரியுதா? சரி, இப்போ இந்த சர்ஃபேஸ் ஃபஸ்ட்டு சர்ஃபேஸோட சென்டர் எங்கே இருக்கும்? C1. இந்த சர்ஃபேஸோட சென்டரு அப்படியே கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். யூ வில் ஃபைண்ட் தட் த சென்டர் இஸ் C2 இயர். இப்போ இந்த லென்த் என்ன சொல்லணும் நம்ம? R1. இந்த லென்த்தை யூ கால் இட் அஸ் R2. புரியுதா இல்லையா? இப்போ இது நம்மளோட சர்ஃபேஸ் 1, இது நம்மளோட சர்ஃபேஸ் 2, ரைட்? ஸோ இது R1 அண்ட் R2. இப்போ ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டு என்னென்னா, நம்ம வந்து படிக்க போகிறது என்னது? தின் லென்சஸ்.
தின் லென்சஸை பொறுத்த வரைக்கும் அந்த ரெண்டு ரேடியஸோட மேக்னிடியூட் ஓகே ஸோ ரேடியஸோட மேக்னிடியூட் வந்து எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். R1 and R2 will be equal to R. நம்ம ப்ராப்ளம்ஸில் படிக்கிறது கூட மேக்ஸிமம் தின் லென்சஸ் தான் இருக்கும் 95%. ஸோ நீங்கள் என்ன எடுத்துக்கணும், ரெண்டு ரேடியஸுமே ஈக்குவல்னு எடுத்துக்கலாம் தின் லென்சஸ்க்கு. ஓகே, திஸ் இஸ் அன் அசம்ஷன் இயர். இப்போ அடுத்து we are going to see the sign convention. இப்போ ஸ்பெரிக்கல் மிரருக்கு சைன் கன்வென்ஷன் படித்தோம், ஞாபகம் இருக்கா? அதே தான் இங்கேயும். ஓகே, ஸோ சைன் கன்வென்ஷன்ஸ் ஃபார் லென்ஸ் இஸ் சிம்லர் டு ஸ்பெரிக்கல் மிரர். ஓகே, ஸோ இமேஜை பாருங்கள். ஸோ லைட் வந்து நான் வந்து வெறும் அந்த லென்ஸ் எல்லாம் காட்டலப்பா, ஜஸ்ட் அந்த ஆரோஸ் மட்டும் தான் காமிச்சிருக்கேன். லைட் வந்து லெஃப்ட்லேருந்து வந்து படுதா, இந்த டயக்ராம் பாருங்கள், லெஃப்ட்லேருந்து லைட் வருது. ஸோ போல் P தான் போல் நம்மளுக்கு. ஸோ கீழேருந்து போல்லேருந்து மேலே பார்த்து நான் மெஷர்மெண்ட் பண்ணால் பாசிட்டிவ், போல்லேருந்து கீழே பார்த்து மெஷர்மெண்ட் பண்ணால் நெகட்டிவ். அதே லைட்டோட டைரெக்ஷன் லெஃப்ட் டு ரைட் இருக்கா, ஸோ போல்லேருந்து நான் ரைட்டு மெஷர் பண்ணால் பாசிட்டிவ், போல்லேருந்து லெஃப்ட்டு மெஷர் பண்ணால் நெகட்டிவ். அதே மாதிரி கீழே உள்ள டயக்ராம் பாருங்கள், லைட் எப்படி ட்ராவல் பண்ணுது, ரைட்லேருந்து லெஃப்ட் வருது. அப்போது எப்பயும் போல் போல்லேருந்து மேலே பார்த்து மெஷர் பண்ணால் பாசிட்டிவ், கீழே மெஷர் பண்ணால் நெகட்டிவ். லைட் போகிற டைரெக்ஷன்லேயே மெஷர் பண்ணாது, அதாவது போல்லேருந்து லெஃப்ட்டு, லைட் லெஃப்ட்டில் தான் ட்ராவல் பண்ணுது, அதே டைரெக்ஷனில் மெஷர் பண்ணால் பாசிட்டிவ். லைட் போல்லேருந்து ஆப்போசிட் லைட் டைரெக்ஷன் பண்ணால் நெகட்டிவ். அது எப்போவுமே ட்ரூ. ஓகே, இதே தான் நம்ம ஸ்பெரிக்கல் மிரருக்கு படித்தோம், அதே தான் இங்கேயும். ஸ்பெரிக்கல் மிரரில் ஒரு ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் தான் இருந்தது, ஏன்னா அதில் ஒரு ரேடியஸ். ஸ்பெரிக்கல் மிரரில் எத்தனை ஃபோக்கஸ் இருந்துச்சு, ஒரு ஃபோக்கஸ். ஆனால் இங்கே நம்ம படிக்க போகிறது ரெண்டு ஃபோக்கஸ் படிக்க போகிறோம். ஓகே, ஸ்பெரிக்கல் மிரரில் ஒன்று தான் இருந்தது, இந்த லென்ஸில் ரெண்டு ஃபோக்கஸ் வரப்போகுது. ஓகே, ஸோ அன்லைக் ஸ்பெரிக்கல் மிரர், லென்ஸ் ஹேவ் டூ ஃபோக்கஸ், F1 and F2. ஓகே, கவனிங்க. ஸோ இது வந்து ரெண்டு ஃபோக்கஸ் இருக்க போகுது. ஃபஸ்ட்டு பிரின்சிபல் ஃபோக்கஸ் F1 அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ இது வந்து நம்மளோட பிரின்சிபல் ஆக்சஸ் இல்லையா, இந்த இடத்த எடுத்துக்கலாம். இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ரெண்டு லைட் ரேஸ் வரப்போகுது. ஓகே, இந்த இடத்துலேருந்து ரெண்டு லைட் ரேஸ் வரப்போகுது. பட் இந்த லைட் ரேஸ் லென்ஸ் மேலே பட்டதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரலல். புரியுதா இல்லையா? ஸோ இங்கேருந்து ரெண்டு ரைட் ரேஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுதுப்பா, லென்ஸ் மேலே பட்டோன்னு என்ன ஆகிடுது, they are becoming parallel to what, பிரின்சிபல் ஆக்சஸ்க்கு பேரலல் ஆகிடுது. ஓகே, இந்த பாயிண்ட் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா we will call this as focus 1. இப்போ இது என்ன லென்ஸ், இது கான்கேவா கான்வெக்ஸா? கான்வெக்ஸ் லென்ஸில் லைட் ரே இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது, ஸ்டார்ட் ஆகிற லைட் ரே லென்ஸ் மேலே பட்டதுக்கப்புறம் என்ன ஆகிடுது, பேரலல் டு பிரின்சிபல் ஆக்சஸ். ஸோ அந்த பாயிண்ட்டை நம்ம என்னென்னு சொல்கிறோம், F1. அதே மாதிரி கவனிங்க, இங்கே ஒரு லைட் ரே வந்து படுது, இங்கே ஒரு லைட் ரே வந்து படுது, யார் மேலே, கான்கேவ் லென்ஸ் மேலே. ஓகே, ஸோ இதை அப்படியே நான் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். ஆக்சுவலாக இந்த ரெண்டு லைட் ரேவும் யாரை பார்த்து அனுப்பியிருக்கோம், இந்த பர்டிகுலர் பாயிண்ட்டை பார்த்து அனுப்பியிருக்கோமா? இந்த லைட் ரேவும் இந்த லைட் ரேவும் கரெக்டாக யாரை பார்த்து அனுப்பியிருக்கோம், இந்த பர்டிகுலர் பாயிண்ட்டை பார்த்து அனுப்பியிருக்கோம். இந்த ரெண்டு இந்த பாயிண்ட்டை பார்த்து அனுப்பின இந்த ரெண்டு லைட் ரேவும் என்ன ஆகும்னா லென்ஸ் மேலே பட்டதுக்கப்புறம் என்ன ஆகிடும், இட் வில் பிகம் பேரலல். இப்போ ரெண்டு லைட் ரே இந்த பாயிண்ட்டை பார்த்து அனுப்பணும், இட் இஸ் பிகமிங் பேரலல் டு த பிரின்சிபல் ஆக்சஸ். ஸோ இந்த பாயிண்ட்டை தான் நம்ம என்ன சொல்லுவோம், F1. லைட் ரேஸ் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த பாயிண்ட் வழியாக ஸ்டார்ட் ஆகக்கூடிய லைட் ரேஸ் எல்லாமே என்ன ஆகிடுது, லென்ஸ் மேலே பட்டு பேரலல் ஆகிடுது. ஸோ இந்த பாயிண்ட்டை பார்த்து அனுப்பின லைட் ரேஸ் வந்து பேரலல் ஆகிடுது. ஸோ அந்த பாயிண்ட் நம்ம என்ன சொல்கிறோம், F1, ஃபஸ்ட்டு பிரின்சிபல் ஃபோக்கஸ். இப்போ அடுத்து கவனிங்க, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா செகண்ட் பிரின்சிபல் ஃபோக்கஸ்ன்றது இங்கே எப்படி ரெண்டு பாயிண்ட் நம்ம ஃபஸ்ட்டு பிரின்சிபல் ஃபோக்கஸ்ன்னு சொன்னோமோ அது மாதிரி இன்னும் ரெண்டு பாயிண்ட்ஸ் இருக்குது. அதாவது இப்போ நான் அனுப்ப போகிறது பேரலல் ரேஸ். ஓகே, நான் பேரலல் ரேஸ் அனுப்புகிறேன். நான் அனுப்புகிற பேரலல் ரேஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா they will meet at a point. ஓகே, நான் அனுப்புகிற பேரலல் ரேஸ் வந்து ஒரு இடத்துல மீட் ஆகும். அந்த மீட் ஆகிற இடத்த தான் நம்ம என்ன சொல்கிறோம், செகண்ட் பிரின்சிபல் ஃபோக்கஸ். இது வந்து கான்வெக்ஸ் லென்ஸில் பேரலல் ரேஸ் அனுப்புனா அது ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்டை பார்த்து போகுது, அது வந்து செகண்ட் பிரின்சிபல் ஃபோக்கஸ்ன்னு கூட F2. அதே மாதிரி கவனிங்க, பேரலல் ரேஸ் அனுப்புகிறேன். நான் அனுப்புகிற பேரலல் ரேஸ் என்ன ஆகும், நம்ம கன்வர்ஜிங் அண்ட் டைவர்ஜிங் ப்ராப்பர்ட்டி படிக்கும்போது இதை பார்த்துருந்தோம். பேரலல் ரேஸ் அனுப்புகிறேன், என்னாகும், ரேஸ் மீட் ஆகுமா, இட் வில் மூவ் அவே. இந்த பிரிஞ்சு போகிறத நம்ம என்ன சொன்னோம், டைவர்ஜிங் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இதை அப்படியே நான் பேக்கில் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன், இதையும் பேக்கில் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். இந்த மீட் ஆகக்கூடிய இந்த பாயிண்ட்டை தான் நான் என்ன சொல்லணும், பிரின்சிபல் ஃபோக்கஸ் 2. அதாவது பேரலல் ரேஸ் அனுப்பி மீட் ஆகிற இடம்
parallel rays அனுப்பி மீட் ஆகிற இடம், parallel rays அனுப்பி பின்னாடி டேஷ் லைன்ஸை மீட் பண்ணுற இடத்த நம்ம என்ன சொல்கிறோம்? செகண்ட் பிரின்சிபல் ஃபோக்கஸ். நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்னென்னா, ஆஃப்டர் ரிஃப்ராக்ஷன் ஃப்ரம் த லென்ஸ் பேரலல் ஆகுது, ஆஃப்டர் ரிஃப்ராக்ஷன் ஃப்ரம் த லென்ஸ் பேரலல் ஆகுது. இங்கே வந்து பேரலல் ரேஸ் அனுப்புனதுக்கப்புறம் ரெண்டு பக்கம் பேரலல் ரேஸ் ஃபஸ்ட்டாகவே அனுப்பிடுறோம். அங்கே ஆஃப்டர் பாசிங் த்ரூ த லென்ஸ் தே ஆர் பிகமிங் பேரலல். சரி, உங்ககிட்ட ஒரு கொஷின் கேட்குறேன். இப்போ லென்ஸுன்றது ஒரு என்னது? ஒரு டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ் சர்ஃபேஸ், ரைட்? இப்போ நம்ம சிங்கிள் ரிஃப்ராக்டிங் சர்ஃபேஸ் படிச்சிருக்கோம், சிங்கிள் ஸ்பெரிக்கல் ரிஃப்ராக்டிங் சர்ஃபேஸ் படிச்சிருக்கோம். அது மாதிரி ரெண்டு சர்ஃபேஸ் சேர்ந்தால் என்ன க்ரியேட் ஆகுது? ஒரு ஸ்பெரிக்கல் ரிஃப்ராக்டிங் சர்ஃபேஸ் மேலே வி ஹவ் அனலைஸ்ட் போன வீடியோஸில். லென்ஸில் எத்தனை ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் இருக்குது? ரெண்டு ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் இருக்குது, ரைட்டா? ஸோ ரிஃப்ராக்ஷன் தான் நடக்குது. ரிஃப்ராக்ஷன் நடக்குதா இல்லையா லென்ஸில்? எஸ், ரிஃப்ராக்ஷன் தான் நடக்குது. ஸோ அந்த பாயிண்ட் தான் ஐ வாண்ட் டு சே. ஸோ லென்ஸில் லைட் ரே இங்கேருந்து இப்படி போய் படுதுன்னு சொல்கிறோம். பட்டு என்ன நடக்குது? இட் பிகமிங் பேரலல். அந்த இடத்துல பர்டிகுலர் இந்த இடத்துல மீட் ஆகிற இடத்துல என்ன நடக்குது? நம்மளுக்கு ரிஃப்ராக்ஷன் இஸ் பீன் அக்கரிங். அந்த இடத்துல பேசிக்கலி நம்ம என்ன ஃபார்மில் அப்ளை பண்ணுறோம்? ஸ்னெல்ஸ் லா அப்ளை பண்ணுறோம். இட்ஸ் அ பேசிக் ரிஃப்ராக்ஷன். சரி, இப்போ வெரி இம்பார்ட்டண்டான பாயிண்ட். எப்படி தின் லென்சஸ்க்கு ரெண்டு ரேடியஸும் நம்ம கான்ஸ்டன்ட்னு எடுத்துப்போமோ, மேக்னிடியூட் ஆஃப் த வேல்யூ கான்ஸ்டன்ட் எடுத்துப்போமோ, அதே மாதிரி ஒரு முக்கியமான பாயிண்ட்டு, இன் ப்ராப்ளம்ஸ் இம்பார்ட்டன்ஸ் இஸ் மெயின்லி given to the second principal focus F2. ஸோ இந்த செகண்ட் பிரின்சிபல் ஃபோக்கஸ் எது? இதனை இந்த ஃபோக்கஸுக்கு தான் நம்ம இம்பார்ட்டன்ஸ் சொல்லுவோம். சரி, இதுவும் கான்வெக்ஸ், இதுவும் கான்வெக்ஸ், இது கான்கேவ், இதுவும் கான்கேவ். ஆனால் ரெண்டு ஃபோக்கஸில் யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் தருவாங்கன்னா F2க்கு தான் இம்பார்ட்டன்ஸ் தருவாங்களாம். ஏன்னா நீங்கள் ப்ராப்ளம் சால்விங் எல்லா இடத்துலையுமே F2வை தான் அப்ளை பண்ணுவீங்க, F1 அப்ளை பண்ண மாட்டோம். பட் ரெண்டு டைப் ஆஃப் ஃபோக்கஸ் அது. ஸோ இன் ப்ராப்ளம்ஸ் இம்பார்ட்டன்ஸ் இஸ் மெயின்லி given to the second principal focus F2. From now, இப்போத்துலேருந்து when we see focus of a lens அப்படின்னு நம்ம ஒரு வார்த்தை சொல்கிறோம், இல்லை கொஸ்டினில் எங்கேயோ யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது எந்த ஃபோக்கஸை மென்ஷன் பண்ணோம்? இட் இஸ் வி மீன் செகண்ட் பிரின்சிபல் ஃபோக்கஸ் F2. புரியுதா இல்லையா? சரி, செகண்ட் பிரின்சிபல் ஃபோக்கஸை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா 1/f. ஓகே, 1/f வேர் f இஸ் நத்திங் பட் F2. செகண்ட் பிரின்சிபல் ஃபோக்கஸை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இந்த 1/fல fன்றது நம்மளோட செகண்ட் பிரின்சிபல் ஃபோக்கஸ், which is equal to mu2 by mu1 minus 1 into 1/r1 minus 1/r2. இப்போ mu1 mu2 r1 r2 என்னன்றது நமக்கு தெரியணும். ஸோ கவனிங்க, இந்த ஃபார்முலாவில் நம்ம f கண்டுபிடிக்க போகிறோன்னு வைங்க. substitute r1 and r2 with the sign, we get f with the sign. அதாவது இப்போ mu1 mu2 எப்போவுமே பாசிட்டிவ் குவான்டிட்டி, அதில் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. r1ஐயும் r2ஐயும் நீங்கள் சைனோட போட்டிங்கன்னா f என்ன ஆகுமா? சைனோட கிடைக்கும். r1 and r2 நீங்கள் சைனோட போட்டுறீங்க. சைன் எப்படி ஜட்ஜ் பண்ணுவீங்க? போல்லேருந்து லைட் டைரக்ஷனில் மெஷர் பண்ணால் பாசிட்டிவ், போல்லேருந்து ஆப்போசிட் டு லைட் டைரக்ஷன் மெஷர் பண்ணால் நெகட்டிவ். ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். இப்போ mu1 and mu2 எதுன்னு பார்க்கணும். இது லென்ஸ் இருக்குது இல்லையா, லென்ஸு தான் நம்மளுக்கு எப்போவுமே mu1 சரௌண்டிங் மீடியம். புரியுதா இல்லையா? mu2 நம்மளுக்கு எப்போவுமே என்னது? லென்ஸு. mu1 என்னது? சரௌண்டிங். இது நீங்கள் முக்கியமான பாயிண்ட்டு. லாஸ்ட்டாக என்ன சொல்கிறான்னு பாருங்கள். நம்ம ஆல்ரெடி படித்த பாயிண்ட்டை தான் திரும்ப சொல்கிறோம். லைட்டு ஃபஸ்ட்டு இன்சிடென்ட் ஆன் சர்ஃபேஸ் 1, அதை நம்ம R1 கால்குலேட் பண்ணுவோன்றான். தென் ஒன்லி சர்ஃபேஸ் R2. ஸோ ஃபஸ்ட்டு லைட் எங்கே படுதோ அது சர்ஃபேஸ் 1, அங்கேருந்து R1 கண்டுபிடிப்பீங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க சர்ஃபேஸ் யூ கால் இட் அஸ் R2, செகண்ட் சர்ஃபேஸ். ஓகே, இந்த பிரின்சிபல் ஃபோக்கஸை செகண்ட் பிரின்சிபல் ஃபோக்கஸ் தான் நம்ம மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ணுவோம்னு சொன்னோம். இதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றதை நம்ம எக்ஸாம்பிள்ஸ் மூலிமா லேர்ன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். அதாவது நம்மளோட செகண்ட் பிரின்சிபல் ஃபோக்கஸ் இருக்கு இல்லையா, கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா சொல்லியிருந்தேன். ஸோ அந்த ஃபார்முலாவை நம்ம எப்படி அப்ளை பண்ணி பிரின்சிபல் ஃபோக்கஸ் செகண்ட் பிரின்சிபல் ஃபோக்கஸை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். ஒரு 4 எக்ஸாம்பிள் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகே, ஸோ 1-2 எக்ஸாம்பிள் பாருங்கள், மற்ற எக்ஸாம்பிளை 3 and 4 நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, ஸோ லெட்ஸ் கோ இன்டு த எக்ஸாம்பிள்ஸ். ரைட், ஸோ ஃபைண்ட் த ஃபோக்கல் லென்த் எஃப் ஆஃப் த ஃபாலோயிங் லென்சஸ். ஸோ உங்களுக்கு நான் லென்ஸு கொடுத்துட்றேன், கண்டிஷன்ஸையும் கொடுத்துட்றேன். ஜஸ்ட் யூ நீட் அப்ளை தட் அண்ட் ஃபைண்ட். ஸோ நான் வெறும் ஃபைண்ட் த ஃபோக்கல் லென்த் அப்படின்னு மட்டும் தான் கொடுத்துருக்கேன். ஆஃப் த ஃபாலோயிங் லென்ஸ். வெறும் ஃபோக்கல் லென்த்து சொன்னாலே அது எந்த ஃபோக்கல் லென்த்தாக இருக்கும்? செகண்ட் பிரின்சிபல் ஃபோக்கஸாக தான் இருக்கும். அதாவது பேரலல் ரேஸ் அனுப்புனா மீட் ஆகுது இல்லையா, அந்த ஃபோக்கஸ். ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஈக்வி கான்வெக்ஸ் லென்ஸ் தரேன். ஓகே, ஒரு ஈக்வி கான்வெக்ஸ் லென்ஸு. ஸோ உங்களுக்கு டயக்ராம் கொடுத்தாச்சு.
சரி, இப்போ நம்ம இதை படிக்க போகிற இந்த 4 கேஸுக்குமே நான் வந்து கண்டிஷன் சொல்லிடுறேன். நம்மளுக்கு தெரியும் லென்ஸில் வந்து 2 ரேடியஸ் இருக்கும். 2 ரேடியஸுமே சேம் நான் அசியூம் பண்ணிக்கிறேன். ஜென்ரலாக தின் லென்ஸுக்கு 2மே ரேடியஸ் சேமு. அப்படி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா அவன் கொஸ்டினில் கொடுத்துருவான். இங்கே நம்ம எடுத்துக்கின 2 ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சருமே ஆர் தான் ஈக்குவல். ஸோ லென்ஸ் இஸ் சரௌண்டட் பை ஏர். ஸோ லென்ஸுன்றது கிளாஸ் மீடியம் அப்படின்னா அதை சுற்றி வந்து ஏர் மீடியம் இருக்குது அப்படின்றத 2 அசம்ஷன் பண்ணிக்கிறோம். ஒன்று ரேடியஸ் சேம் அண்ட் தென் இட் இஸ் சரௌண்டட் பை ஏர். ஸோ இப்போ பாருங்கள், இது வந்து நம்மளோட ஈக்வி கான்வெக்ஸ் லென்ஸு. ஸோ லைட் வந்து எப்படி வருது நம்மளுக்கு? லென்ஸு நடுவில் வந்து மியூ சரௌண்டட் பை ஏர் மீடியம். ஸோ லைட் வந்து லெஃப்ட் டு ரைட் வருது. லைட் வந்து லெஃப்ட் டு ரைட் வருது. ஸோ நம்ம லைட் வந்து ஃபஸ்ட்டு எந்த மீடியம் மேலே வந்து படும்? இட் வில் கம் அண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் இன் திஸ் மீடியம் சர்ஃபேஸு. அதுக்கப்புறம் இந்த சர்ஃபேஸ் மேலே வந்து படும். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு சர்ஃபேஸ். ஸோ இதில் இருந்தால் இதுதான் நம்மளோட R1 கொடுக்கும். ஓகே, இந்த சர்ஃபேஸை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். ஐ வில் சி எ சென்டர் இயர். ஸோ இது வந்து நம்மளோட போல், ரைட்டா? போல் இது. ஸோ போலில் இருந்து இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கும்? R1. இதுதான் நம்ம R1 சொல்கிறோம், ரைட்? இப்போ இந்த R1 வந்து ஈக்குவல் ரேடியஸ், பட் சைன் கன்வென்ஷன் இங்கே கரெக்டாக சொல்லணும். ஸோ போல்லேருந்து டுவர்ட்ஸ் ரைட்டு பார்த்து நான் மெஷர் பண்ணுறேன் டிஸ்டன்ஸை. எல்லா டிஸ்டன்ஸுமே போல்லேருந்து தான் மெஷர் பண்ணணும். ஸோ போல்லேருந்து டுவர்ட்ஸ் ரைட்டு பார்த்து மெஷர் பண்ணுறேன். லைட்டோட டைரெக்ஷனில் தானே மெஷர் பண்ணுறேன். ஸோ அதனால் R1 இஸ் பாசிட்டிவ். அதே மாதிரி இப்போது இந்த சர்ஃபேஸ் எடுத்துக்கலாம், செகண்ட் சர்ஃபேஸ். இப்போ இதோட சென்டர் எங்கே இருக்கும்? வில் கெட் இயர் C2. ஸோ போல்லேருந்து இப்படி மெஷர் பண்ணணும். ஸோ லைட்டு போகிற டைரெக்ஷனுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் மெஷர் பண்ணுறதுனால அது என்னது? -R. இது +R, இது -R. ஓகே, ஸோ இப்போ வந்து லைட் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், μ1ன்றது நம்மளோட சரௌண்டிங், μ2ன்றது என்னது? நம்மளோட லென்ஸோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் விச் இஸ் த கிளாஸ். ஸோ μ1 வந்து சரௌண்டட் பை ஏர் இல்லையா? ஸோ μ1 வந்து நான் 1ன்னு எடுத்துக்கிறேன். μ2 வந்து நம்மளோட கிளாஸோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், லென்ஸோடது. ஸோ இப்போ நான் இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கேன், R1 and R2 சைனோட சப்ஸ்டியூட் பண்ணால் F வந்து சைனோட கிடைக்கும். இந்த F இஸ் நத்திங் பட் த செகண்ட் பிரின்சிபல் ஃபோக்கஸ். ஸோ μ1 μ2, μ1 1, μ2 வந்து μ. ஸோ R1ஓட வேல்யூ என்னது? +R. R2ஓட வேல்யூ வந்து என்னது? -R. வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இங்கே ஒரு மைனஸ், இங்கே ஒரு மைனஸ், இட் வில் பிகம் வாட்? ப்ளஸ். ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 2/Rன்னு வரும். ஸோ 1/F இஸ் ஈக்குவல் டு μ - 1 2/R. இப்போ இதில் வந்து எஃப்ஐ மட்டும் எடுத்தீங்க அப்படின்னா F இஸ் ஈக்குவல் டு +R/2 μ - 1 அப்படின்னு சொல்லி வரும். சரி, இப்போ நம்ம வந்து இது ஒரு ரிசல்ட், ஈக்வி கான்வெக்ஸ் லென்ஸோட ரிசல்ட். நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போ இது வந்து நம்மளோட ஈக்வி கான்வெக்ஸ் லென்ஸ், ரைட்? இதில் parallel rays அனுப்புனா என்ன ஆகும்? உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். வாட் வில் ஹேப்பன் when I send a parallel rays? parallel rays ஈக்வி கான்வெக்ஸ் லென்ஸ்க்கு அனுப்புனா என்ன ஆகும்? they will meet at a point. what I am trying to say is இதுதான் principal focus, second principal focus F2 இல்லையா? இதுதான் second principal focus F2. you tell me இந்த principal second principal focus வந்து பாசிட்டிவாக வருமா நெகட்டிவாக வருமா? நீங்களே சொல்லுங்கள். இது வந்து நம்மளோட ஆப்டிக்கல் சென்டர், தட் இஸ் போல்லேருந்து ரைட்டில் பார்த்து மெஷர் பண்ணுறேன். ஸோ செகண்ட் பிரின்சிபல் ஃபோக்கஸ் பாசிட்டிவாக நெகட்டிவாக? இட் இஸ் எக்ஸ்பெக்டட் டு பி பாசிட்டிவ். அதாவது இங்கே எக்ஸ்பெக்டட்னு போட்டிருக்கேன் பாருங்கள். நம்மளோட ஃபைனல் ஆன்சர் வந்து பாசிட்டிவ்னு வந்திருக்கணும், கரெக்டாக? இப்போ நம்மளோட கிடைச்ச ஆன்சரை பார்க்கலாம். இது நம்மளோட எக்ஸ்பெக்டட் F இஸ் greater than 0ன்றது. கிடைச்ச ஆன்சர் பாசிட்டிவாக நெகட்டிவான்னு செக் பண்ணிடலாமா? ஏன்னா R1 R2 சைனோட போட்டிருக்கேன். ஸோ F சைனோட தான் கிடைக்கணும். இப்போ பாருங்கள், F வந்து Rன்றது ஒரு பாசிட்டிவ் குவான்டிட்டி, நான் ஆல்ரெடி சைன் அப்ளை பண்ணிட்டேன். ஸோ இட்ஸ் பியூர்லி அ பாசிட்டிவ் டேர்ம். 2ன்றது ஒரு நம்பர், μ - 1ல் μ வந்து greater than 1. ஸோ μ - 1 இஸ் ஆல்சோ பாசிட்டிவ். ஸோ ஃபைனலாக ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு? R வந்து நம்ம எக்ஸ்பெக்டட் மாதிரி இட் ஹவ் காட். ஸோ இது பேசிக்கலி என்னது? செகண்ட் பிரின்சிபல் ஃபோக்கஸ் greater than 0ன்னு வருது, ரைட்டா? இப்போ அடுத்து வில் see a plano convex lens. ஓகே, ஸோ plano convex lensன்றது இதுதான். ஸோ லைட் இப்படி வந்து படுது. ஸோ எது வந்து நம்மளோட ஃபஸ்ட்டு சர்ஃபேஸ்? இது நம்மளோட ஃபஸ்ட் சர்ஃபேஸ், இது ரெண்டாவது சர்ஃபேஸ். இது நம்ம போல்னு எடுத்துக்கலாமா? ஸோ திஸ் இஸ் அவர் பிரின்சிபல் ஆக்சஸ். ஸோ லென்ஸ் வந்து மியூ, சரௌண்டிங் வந்து ஏர் மீடியம் நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம். இங்கே வந்து நம்மளுக்கு என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு சர்ஃபேஸ், ரைட்? இது வந்து ஒரு பிளெயின் சர்ஃபேஸ். பிளெயின் சர்ஃபேஸ்க்கு வாட் இஸ் த ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர்? வாட் இஸ் த ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர்? இது வந்து நம்மளோட சர்ஃபேஸ் 1 இது வந்து ஒரு பிளெயின் சர்ஃபேஸாக இருக்குது. அப்போ ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் என்ன வரும்? இன்ஃபினிட்டி. நான் ஆல்ரெடி இதை டீச் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு ஸ்பெரிக்கல் மிரர்லேயே. இது வந்து ஒரு ரேடியஸ், ரைட்? இது வந்து ஒரு சர்ஃபேஸ்ன்னு வைங்க. இப்படி ஒரு சர்ஃபேஸ் இருக்குது, இதுக்குன்னு ஒரு ரேடியஸ் இருக்குது. பட்
இந்த சர்ஃபேஸ் வந்து ஃப்ளாட்டர் ஆக ஆக என்ன ஆகும், ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும்ல. ஸோ இப்படி கம்ப்ளீட் பிளெயினர் ஆகும்போது ரேடியஸ் வந்து இன்ஃபினிட்டி. இதெல்லாம் நம்ம ஸ்பெரிக்கல் மிரர்ஸ் அப்போ படிச்சிருக்கோம். ஸோ பிளெயின் சர்ஃபேஸ் ரிஃப்ராக்ஷன், சிங்கிள் ரிஃப்ராக்டிங் சர்ஃபேஸ்லையும் இதை படிச்சிருக்கோம். சரி, இது வந்து R1, திஸ் இஸ் R2. இப்போ பாருங்கள், இது ரெண்டாவது சர்ஃபேஸ், இதை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதோட சென்டர் எங்கே வரும், இந்த ரெண்டாவது சர்ஃபேஸோடது. இட் வில் பி C2 we will get here. ஸோ போல்லேருந்து ஆப்போசிட் டைரக்ஷன், லைட்டுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் மெஷர் பண்ணுறேன். ஸோ -R அப்படின்னு சொல்லி வரும். μ1ன்றது என்னது, வெளியில் இருக்க மீடியம் 1, உள்ளேருந்து கிளாஸ் வந்து என்னது μ. ஸோ நம்மளோட ஃபார்முலாவில் இப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாம். μ1 1, μ2 இஸ் μ. 1/Rல R வந்து என்னது இன்ஃபினிட்டி, 1/∞. இது வந்து என்னது -1/R2. R2ஓட வேல்யூ வந்து -R போட்டாச்சு. ஸோ இப்போ என்னென்னா இந்த மைனஸ் என்ன ஆகிடும், வில் கெட் நியூட்ரலைஸ், யூ வில் கெட் ப்ளஸ். கரெக்டாக இல்லையா? இப்போ இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, யூ வில் கெட் ப்ளஸ். இப்போ வந்து நம்மளுக்கு 1/∞, இன்ஃபினிட்டியோட வேல்யூ என்னது 1/0. ஸோ 1/∞னா 1/0. ஸோ இந்த 0 மேலே போச்சுன்னா என்ன ஆகும், 0/1. ஸோ 1 × 0/1 you will get 0. ஸோ 1/∞ இருக்க இடத்துல நம்மளுக்கு என்ன வரும், 0ன்னு வரும். ஸோ 1/f is equal to μ - 1 1/r. இப்போ எஃபோட வேல்யூ என்ன வரும், R/μ - 1. இப்போ நீங்கள் எனக்கு சொல்லுங்கள், ஃபோக்கல் லென்த் வந்து R is a positive term, μ is a greater than 1. ஸோ μ - 1 is also greater. ஸோ இந்த என்டையர் டேர்மே என்னது, இட் இஸ் greater than 0. இட்ஸ் a positive term. ஓகே, சரி. இப்போ நம்ம வந்து என்ன பார்த்தோம், சாம்பிளுக்கு 2 கான்வெக்ஸ் லென்ஸ் பார்த்தோமா. இதுவும் இட்ஸ் அ டைப் ஆஃப் கான்வெக்ஸ் லென்ஸ், ஈக்வி கான்வெக்ஸ். இது பிளெயினோ கான்வெக்ஸ். நீங்கள் ஒரு அப்சர்வேஷன் பண்ணிங்களா, இங்கே நம்ம எடுத்துக்கிட்ட இந்த கேஸில் நம்ம எடுத்துக்கிட்ட, அதாவது கிளாஸு லென்ஸ் சரௌண்டட் பை ஏர் மீடியம், இந்த 2 கேஸ்லையுமே ஃபோக்கல் லென்த் எப்படி இருக்குது நம்மளுக்கு, கான்வெக்ஸ் லென்ஸுக்கு இட் இஸ் பாசிட்டிவ். இந்த கேஸ்லையும் greater than 0, இந்த கேஸ்லையும் greater than 0. பட் ஆனால் முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, திஸ் லென்ஸ் இஸ் சரௌண்டட் பை வாட், ஏர் மீடியம்ன்றதை மறந்துடக்கூடாது. ஸோ இப்போ வந்து ஈக்வி கான்கேவ் லென்ஸு. ஸோ இது வந்து நம்மளோட ஈக்வி கான்கேவ் லென்ஸா. ஸோ சரௌண்டட் பை ஏர் மீடியம், இது மியூ, லைட் வந்து லெஃப்ட் டு ரைட் படுது. ஸோ இது வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ், திஸ் இஸ் செகண்ட் ஒன். இது அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். ஸோ சென்டர் இங்கே வரும். ஸோ போல்லேருந்து நம்ம டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணுறது, திஸ் இஸ் போல்லேருந்து லைட்டுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் மெஷர் பண்ணுறதுனால -R. சரி, நான் ஆல்ரெடி கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்கேன், 2 சர்ஃபேஸுமே சேம் ரேடியஸ்ன்னு எடுத்துக்கணும். இது வந்து பிளெயின் சர்ஃபேஸ், அதுக்கு இன்ஃபினிட்டி தான் எடுத்தாகணும். ஸோ இந்த இடத்துல 2 சர்ஃபேஸுமே ரேடியஸ் சேம் R தான். ஸோ போல்லேருந்து இப்படி மெஷர், ஆப்போசிட் டைரக்ஷனில் மெஷர் பண்ண -R. திஸ் இஸ் செகண்ட் சர்ஃபேஸ்க்கு C2 + R. ஓகே, ஸோ μ1 1, μ2 is μ. ஸோ டேரெக்டாக ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிடுறேன். μ2/μ1 - 1, 1/R1 - 1/R2. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், யூ வில் கெட் திஸ் டேர்ம். ஸோ -2/Rன்னு வரும். ஸோ ஃபைனலாக எஃபோட வேல்யூ என்ன கிடைக்குது, -R/2 × μ - 1. இப்போ கவனிங்க, இது நம்ம எடுத்துக்கிறது வந்து ஈக்வி கான்கேவ். ஸோ ஃபோக்கல் லென்த் என்ன வருது, -R/2 μ - 1. அதாவது இந்த நெகட்டிவ் டேர்ம் அப்படியே இருக்கட்டும். R is a positive value. What I am trying to say is, இந்த நெகட்டிவ் அப்படியே சைடில் வச்சுக்கலாம். R is a positive value, 2 is a positive value, μ - 1 is also a positive value. இது ஃபுல்லாக பாசிட்டிவ் வேல்யூ, அதோட நான் என்ன மல்டிப்ளை பண்ணியிருக்கேன், ஒரு மைனஸ். ஸோ இதுலேருந்து என்ன சொல்லலாம், ஃபோக்கல் லென்த் வந்து நம்மளுக்கு இங்கே நெகட்டிவ்னு கிடச்சிருக்கு. இங்கே வந்து லென்ஸோட பேர் என்னது, கான்கேவ் லென்ஸு சரௌண்டட் பை வாட் மீடியம், ஏர் மீடியமில் நம்மளுக்கு நெகட்டிவ்னு கிடச்சிருக்கு. இட்ஸ் அன் அப்சர்வேஷன். இப்போ அடுத்த பிளெயினோ கான்கேவ் பாருங்கள். இது வந்து நம்மளோட பிளெயினோ கான்கேவ், லைட் இப்படி வந்து படுது. திஸ் இஸ் 1 2. இப்போ இது இந்த சர்ஃபேஸோடது என்ன வரும், R1 ஷுட் பி பிளெயின் சர்ஃபேஸ்க்கு இன்ஃபினிட்டி. R2க்கு என்ன வரும், இதோட ரேடியஸ் வந்து சென்டர் வில் பி கம் ஹியர். இது நம்மளோட போல். கரெக்டாக R2 வந்து +R சொல்லி வரும், ஏன்னா லைட் டைரக்ஷன் போல்லேருந்து ரைட் ஹேண்ட் சைட் பார்த்து மெஷர் பண்ணுறேன். ஸோ இட் இஸ் +R. μ1 1, μ2 is μ. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுறேன், 1/∞ 0. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள், மைனஸ் வெளில வரும். ஃபைனலாக F is equal to -R/μ - 1. இப்போயும் பாருங்கள், இந்த மைனஸை அப்படியே வச்சுக்கலாம். R is a positive value, μ - 1 is also a positive value. ஸோ நான் என்ன மல்டிப்ளை பண்ணியிருக்கேன், ஒரு மைனஸ் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ பேசிக்கலி திஸ் இஸ் a negative term. இப்போது ஒரு சின்ன அப்சர்வேஷன் என்ன, இதுவும் கான்கேவ், இதுவும் கான்கேவ், 2 லென்ஸுமே சரௌண்டட் பை ஏர். ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு 2 கேஸ்லுமே
refractive index focal length negative அப்படின்னு வருது. புரியுதா? இட்ஸ் அன் அப்சர்வேஷன். ஸோ கான்வெக்ஸ் லென்ஸ்னால் எப்போவுமே பாசிட்டிவ் ஃபோக்கல் லென்த். எப்போ? சரௌண்டட் பை ஏர் மீடியம். ஏன் இந்த கண்டிஷனை சொல்லிக்கிட்டே ஏர் மீடியம் சொல்கிறது நீங்கள் திங்க் பண்ணுங்கள், அதை நான் உங்ககிட்டே விட்டுறேன். கான்கேவுக்கு எப்போவுமே நெகட்டிவ் வருது, சரௌண்டட் பை ஏர் மீடியம். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லென்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல. ஓகே ரைட். இப்போ லாஸ்ட்டாக நம்ம பவர் மட்டும் பார்க்கலாம். ஓகேப்பா, இப்போ பவர் ஆஃப் லென்ஸை பற்றி பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம வந்து ப்ரீவியஸ் டிஸ்கஷனில் பவர் ஆஃப் மிரர் பார்த்துருக்கோம். ஓகே பவர் ஆஃப் லென்ஸு. ஸோ பவர் ஆஃப் லென்ஸோட ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா, பவர் இஸ் ஈக்குவல் டு +1/f. தட் இஸ் இங்கே எதுவும் மைனஸ் வராது, ஜஸ்ட் 1/f இஸ் த ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலாவை நீங்கள் பவர் ஆஃப் த லென்ஸ் கண்டுபிடிக்கும் போது என்ன பண்ணணும்னா, சப்ஸ்டியூட் f வித் சைன். ஸோ ஃபோக்கல் லென்த்தோட வேல்யூவை நீங்கள் வந்து வித் சைன் அப்ளை பண்ணணும். நம்ம ஃபோக்கல் லென்த்துன்னு சொன்னாலே அது என்னது, அது செகண்ட் பிரின்சிபல் ஃபோக்கஸ் தான் இட் மீன்ஸ். ஓகே ரைட். ஸோ இப்போ கன்வர்ஜிங் லென்ஸை எடுத்துக்கலாம். கன்வர்ஜிங் லென்ஸ் மீன்ஸ் நம்ம வந்து ஒரு லென்ஸை ரெண்டு பக்கம் ஏர் மீடியம் சரௌண்டிங்கில் வச்சுருக்கோம். ஸோ பேரலல் ரேஸ் அனுப்புனா என்ன ஆகும், தே வில் மீட் அட் அ பாயிண்ட். ஸோ இந்த இடத்த வி கேன் கால் இட் அஸ் இமேஜ். ஸோ ஃபோக்கல் லென்த் வந்து நம்ம இங்கே தான் போல்லேருந்து ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்து மெஷர் பண்ணுறோம். ரைட். இந்த டிஸ்டன்ஸ் இஸ் அ பாசிட்டிவ் ஃபோக்கல் லென்த். அதாவது செகண்ட் பிரின்சிபல் ஃபோக்கஸ் வந்து ஒரு பாசிட்டிவ் வேல்யூ சைனோட சொன்னீங்கன்னா, ஸோ இந்த ஃபார்முலா இருக்கு இல்லையா, P = 1/f. அதில் வந்து நான் ஃபோக்கல் லென்த் இருக்க இடத்துல வித் அ சைன் போடுறேன். வித் அ சைன் நம்மளோட ஃபோக்கல் லென்த் என்னது, +f. இட் இஸ் அ பாசிட்டிவ் ஃபோக்கல் லென்த். ஸோ ஃபைனலாக ரிசல்டண்ட்டாக வேல்யூ என்ன வரும், ஸோ ஃபைனலாக ஆன்சர் வந்து பவர் வந்து பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ நான் ஃபோக்கல் லென்த் வந்து நம்மளோட ஆன்சர் ஃபோக்கல் லென்த்து பாசிட்டிவ், ஃபைனலாக பவராக எனக்கு என்ன வரும், பாசிட்டிவ்னு வரும். +fன்னு சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். ஓகே ரைட். ஸோ ஒரு கன்வர்ஜிங் லென்ஸுக்கு பவர் வந்து பாசிட்டிவ். ஓகே, பிகாஸ் ஃபோக்கல் லென்த் இஸ் ஆல்சோ பாசிட்டிவ். ரைட். இப்போ இதே டைவர்ஜிங் லென்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் சரௌண்டட் பை ஏர் மீடியம். ஓகே, ஸோ இது வந்து refractive index of mu. ஸோ parallel ரேஸ் அனுப்புகிறோம், பேக்கில் போயிட்டு மீட் ஆகுது. ஸோ இந்த இடத்த இந்த போல்லேருந்து நம்ம இங்கே மெஷர் பண்ணணும்னா நெகட்டிவ் டைரக்ஷன். திஸ் லென்த் இஸ் ஃபோக்கல் லென்த் இஸ் நெகட்டிவ். ஸோ ஃபார்முலா P = 1/fல ஃபோக்கல் லென்த் நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன், -f. ஓகே, -fன்னு போட்டிருக்கேன். ஸோ வாட் இஸ் த ஃபைனல் ஆன்சர்? இப்போ இங்கே வந்து 1/f தான் ஃபார்முலா, பட் ஃபோக்கல் லென்த் வித் சைன் போட்டிருக்கோம். ஸோ மைனஸ் நெகட்டிவில் வருது பவர். ஓகே, இந்த நெகட்டிவ் மேலே வந்துடும். ஸோ we are getting a negative power. ஸோ டைவர்ஜிங் லென்ஸுக்கு நம்மளுக்கு நெகட்டிவ் பவர்னு வருது. இப்போ நம்ம உடனே குயிக்காக என்ன ரீகால் பண்ணலாம் அப்படின்னா, சிமிலர்லி ஃபார் மிரர், ஸ்பெரிக்கல் மிரர்ஸ் படிச்சிருந்தோம், அதுக்கு என்ன ஃபார்முலா இருந்துச்சு அப்படின்றத குயிக்காக ரீகால் பண்ணலாம். ஸோ பவர் வந்து -1/fன்னு போட்டிருந்தோம். ஓகே, இன் கேஸ் ஆஃப் ஸ்பெரிக்கல் மிரர். ஸோ ஃபார் கன்வர்ஜிங் மிரரை பொறுத்த வரைக்கும் பேரலல் ரேஸ் அனுப்புகிறோம், இங்கே மீட் ஆகுது, போல்லேருந்து லென்த்தை மெஷர் பண்ணணும் நெகட்டிவ். ஸோ ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன், ஃபோக்கல் லென்த் நெகட்டிவ் இல்லையா, -fன்னு போடுறேன். ஸோ மைனஸ் கேன்சல் ஆகிடும், +1/f. பவர் இஸ் பாசிட்டிவ். ஸோ இது வந்து ஒரு கன்வர்ஜிங் மிரர்னு சொல்லி படிச்சிருந்தோம். ஸோ கன்வர்ஜிங் மிரருக்கு பவர் இஸ் பாசிட்டிவ். அதே மாதிரி டைவர்ஜிங் மிரர். ஓகே, பேரலல் ரேஸ் அனுப்புகிறோம், ரிஃப்ளெக்ட் ஆகுது, பேக்கில் மீட் பண்ண வைக்கிறேன் ஐ. ஸோ இங்கே வந்து ஃபோக்கல் லென்த் என்னது, பாசிட்டிவா நெகட்டிவா, இட் இஸ் பாசிட்டிவ். ஓகே, ஸோ நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன் ஃபார்முலாவில் -1/f இல்லையா, f இருக்க இடத்துல +fன்னு போடுறேன், பிகாஸ் ஃபோக்கல் லென்த் இஸ் பாசிட்டிவ். ஸோ ஃபைனல் ஆன்சர் வந்து -1/fன்னு வருது, பவர் இஸ் நெகட்டிவ். ஸோ வாட் ஐம் ட்ரைங் டு சே இஸ், நீங்கள் இது இப்போ கம்பேர் பண்ணி பாருங்கள். இது கன்வர்ஜிங் லென்ஸ், பவர் என்னாச்சு, பாசிட்டிவ். இது என்னது, கன்வர்ஜிங் மிரர், இது என்னது, பவர் இஸ் பாசிட்டிவ். டைவர்ஜிங்க்கு லென்ஸுக்கு நெகட்டிவ் பவர், அதே மாதிரி டைவர்ஜிங் மிரருக்கு நெகட்டிவ் பவர். ஸோ நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது என்னென்னா, ஃபார்முலா இங்கே +1/f, இங்கே -1/f. ஸோ ஃபார்முலாஸ் வந்து இட் இஸ் டிஃபைன்ட் சச் அ வே, கன்வர்ஜிங் லென்ஸுக்கு எல்லாமே எப்போவுமே பாசிட்டிவ் பவர், டைவர்ஜிங் லென்ஸு ஆர் மிரருக்கு எப்போவுமே என்னது, நெகட்டிவ் பவர். இது ஏன் -1/f எடுத்தான்னு தெரியுதா, அப்போ தான் கன்வர்ஜிங்க்கு எப்போவுமே பாசிட்டிவ்னு வரும், டைவர்ஜிங்க்கு எப்பவுமே நெகட்டிவ்னு வரும். ஸோ இங்கே +1/f, இங்கே -1/f. ஓகே ரைட்ப்பா. ஸோ இந்த வீடியோலேருந்து நீங்கள் லேர்ன் பண்ணியிருப்பீங்க. இது வந்து யூ கேன் டேக் இட் as a part 1 of lens theory. ஸோ நம்ம part 2 முடிச்சிடலாம், then we will do some problems also. ஓகே, நான் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். until then bye from Nagarajan, all the best.